வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னைக்கு இந்த வீடியோல வினா வகை அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். வினா அப்படின்னா கேள்வி கேட்கிறது. கேள்வி கேட்கிறத எத்தனை வகைகள்ல கேட்கலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. இத மொத்தமா 6 வகைகள்ல பிரிக்கிறாங்க. ஒண்ணு அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வகையான வினாக்கள் இருக்கு. இந்த 6 வகையும் 1 by 1 பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அறியா வினா. அறியா வினானா என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு இருந்தால் கூட என்னது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள் தான் அறிவினா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச கேள்விகளை மற்றவங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்றது அறிவினா. ஃபார் எக்ஸாம்பிள், மாணவர்கள் கிட்ட ஆசிரியர் கேட்கிறது. ஆசிரியருக்கு ஒரு விஷயம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே மாணவர்களை கேட்கிறது அறிவினா. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் அப்படின்றது இதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. இதே இது அடுத்து பாத்தீங்கன்னா அறியா வினா. தெரியாம ஒரு கேள்வியை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மாணவர்கள் ஆசிரியர்கள் கிட்ட கேட்கிற கேள்வி. இதே இது மாணவர்கள் ஆசிரியர் கிட்ட இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அறியா வினா. அடுத்தது ஐய வினா. ஐய வினானா என்னன்னு பார்க்கலாம். சந்தேகத்தின் அடிப்படையில அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ, சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படி பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேள்வி நமக்கு சந்தேகமா தானே வரும். அதை எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதாவது 2 கம்பேர் பண்ற மாதிரி வரும். ஐயம் நீங்கி சந்தேகம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கக்கூடிய கேள்விகள். ஃபார் எக்ஸாம்பிள், இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, அங்கே கிடப்பது பாம்பா கயிறா, இந்த மாதிரி கேட்கிறோம் இல்லையா. 2 விஷயம் கன்ஃபியூஸ்டா இருக்கும், அதை கரெக்ட் பண்றதுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள் தான் ஐய வினா அப்படின்னு சொல்றோம். அடுத்து கொழல் வினா. கொழல்னா என்னது? வாங்குறது. வாங்குறதுக்காக ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அதுதான் கொழல் வினா அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் கேட்டல். ஸோ நான் ஜெயகாந்தனுடைய புக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு லைப்ரரியில போய் கேட்கிறேன், இருக்குன்னு சொன்னாங்கன்னா வாங்க போறேன். ஸோ வாங்குறதுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள் கொழல் வினா. இதே கொடை வினா. ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. என்கிட்ட 2 பென்சில் இருக்கு, உன்கிட்ட இருக்கா, ஏன்னா அவன்கிட்ட இல்லாட்டி என்கிட்ட இருக்க ஒன்ன நான் அவகிட்ட கொடுப்பேன். அதுக்காக கொழல் வினானா வாங்குறதுக்காக, கொடை வினானா கொடுக்கறதுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள். பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. இங்க பாத்தீங்க அப்படின்னா, என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுவது என்னது? கொடை வினா. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது. ஓகேவா? நீ இந்த வேலையை நீ செய்யணும், செய்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையில் செய்ய சொல்லுதல். ஸோ கடைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு ஒரு வேலையை செய்ய வைக்கிறோம் இல்லையா, இதுதான் ஏவல் வினா. ஸோ மொத்தமா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினான்னு 6 வகையான வினாக்கள் பார்த்தோம். ரொம்பவே ஈஸியான டாபிக்கும் கூட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ guys, தேங்க்யூ so much. Bye bye.